நேற்று கடலுக்கு நானே எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் குளிக்க போனோம் சார், குழந்தைங்களோட எல்லாரும். அங்கே போனோன்னே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளோ 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்தனதுக்கு அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன, நான் சொன்னேன் நாளைக்கு என்ன அவரை பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ என்னவா இருக்கன்னு என்னை கேட்டாங்க. நான் இது மாதிரி நகர செயலாளர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் இருந்தா எனக்கு என்ன, இந்த கலசம்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா, இது எங்க ஆச்சு, உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே. கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார். எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும்? ஃபோன் பண்ண உடனே 20 பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க. நாங்க அப்போ ஃபோன் பண்ண முடியல, நான் குழந்தைய வச்சிருக்கேன், அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுதான் நான் பார்க்க முடியுமே தவிர என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வர முடியாது சார். இப்போ வந்து அங்கே யார் சார் கேட்கறது? அந்த இடத்துல ஒன்றும் எங்களால் சொல்லிக்க முடியல. என் குழந்தைய அழுவுறது கூட அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க. இது பெண்ணு தான் சார். நீங்கள் வேறு ஏதாவது நாங்கள் கட்சின்னு வச்சு பேசணுமா? இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார். அதுக்கோசம் கேட்டு இப்போ எங்ககிட்ட சண்டை வளர்த்துறாங்க. இது யார் சார் தட்டி கேட்பாங்க? இது தட்டி கேட்டே ஆகணும் சார், இல்லைன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். அதை தட்டி கேட்டே ஆகணும் தான் சார். அவங்களால சார் வந்து பிரச்சனை பண்ணாங்க. 2 லேடிஸு, ஒரு திருநங்கை, 4 ஆம்பளைங்க போயிருந்தோம் சார். இதான் சார் நடந்து. நாங்கள் ஒரு பக்கம் குளிச்சோம், ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார். இவங்க எங்ககிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் சார் போனோம் எல்லாருமே. கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அதில் ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுத்தி கேட்குறான் சார். நாங்கள் அடிப்போம் தான், எவன் வருவான், இந்த வார்த்தை தான் சார். நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எவன் வந்து கேட்குறான்னு பார்க்கும். இந்த வார்த்தை தான் அழுத்தி சொன்ன வார்த்தையே சார். ஃபுல் போதை சார், ஃபுல் எல்லாருமே போதை. அதில் 2 பேர் மட்டும்தான் தடுத்து விட்டவங்கள தவிர சார் என்ன பிரச்சனை கேட்காம 20 பேர் வந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்து 4 ஆம்பளைங்க. அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க? 20 பேர் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்க வீட்லையும் குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருக்க லேடிஸ் இருக்குன்னு அவனும் பார்க்கலாம். அவனும் வந்து அடிக்க தான் வந்தாங்க. அப்புறம் அந்த திருநங்க எவ்வளோ அவங்க காலில் கீழே விழுந்து நாங்கள் எவ்வளவோ பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில வந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.